सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। कलाभ्यां चूडालङ्कृतशशिकलाभ्यां निजतपः फलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोकत्रिभुवन शिवाभ्यां हृदि पुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियम्। ஆதிசங்கர பகவத் பாதாளால அருளப்பட்டதான சிவானந்த லகரி எனக்கூடிய கிரந்தம் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப வசதியான கிரந்தம், பக்தி பூரிதமான ஒரு பிரகரண கிரந்தம். பக்தியின் மூலமாக முக்தியை நாடக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டு வர்றார். இதுலயே அதே தான் சொல்ல போறார். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்லோகத்திலையும் இப்ப இன்னைக்கு பார்க்க போற சொல்லுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, பக்தி சம்புத்தியான வசந்த சங்கினி ஹிருதாராமே அகஜீர்ணச்சதாக அப்படின்னு பார்த்தோம். ஈஸ்வர தியானமானது இல்லையா, இதையென்ற பூங்கால பக்தி எனக்கூடிய பக்தி லதாச்சடா விலசிதாக புண்ணிய பிரவாளாசிரிதாக பக்தி எனக்கூடிய செடி கொடி எல்லாம் வளர்றது அப்படின்னு சொல்லி, அதன் மூலமாக சம்பித்பலாம் உன்னதிஹி கடைசியாக அந்த மோட்சம் எனக்கூடிய அந்த பழமானது பிரம்மானந்தம் என்ற பழத்தை கொண்ட கொடிகளாக அழகாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு சிவபெருமானை ஏரியாக பாவித்தார். ஏரியாக பாவித்து ஈஸ்வரனுடைய தியானத்தினால ஆனந்த வடிவால ஜலத்துல வாசனையோட இருக்கக்கூடிய தாமரைகள் அம்சம் வாழக்கூடியெல்லாம் இருந்து பாபக்ஷயம் பண்ணி மனசுக்கு நல்ல உபதேசத்தை கொடுத்து முக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது ஈஸ்வர பக்தி அப்படின்னு சொல்லி, அடுத்ததுல நித்யானந்த ரசாலயம் சுரமுனி ஸ்வாந்தாம்புஜாதாஸ்ரயம் ஸ்வச்சம் தத்விஜ சேவிதம் கலுஷஹுத் சத்வாசனா விஸ்ருதம் சம்புத்யான சரோவரம் பிரஜமனோ ஹம்சாவதம்சஸ்திரம் கிம் சுத்ராஸ்ரய பல்லவ பிரமண சஞ்சாதம் ஸ்ரமம் பிராப்ஸ்யசி. பெரிய மானசரோவர் இருக்கும் பொழுது சிவத்தியானத்தை பண்றதை விட்டுட்டு சின்ன சின்ன குட்டைகள் சின்ன சின்ன தெய்வங்களெல்லாம் ஆராதிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற அர்த்தத்தை சொல்லிட்டார் இல்லையா. சின்ன விஷயங்கள்லாம் ஈடுபடாதீங்க, பெரிய விஷயமாக இருக்கக்கூடிய சிவபக்தியில ஈடுபடுங்க அப்படின்னு சொன்னார். இப்போ ஹிருதயமாகிற பூங்கால பக்தி லதாச்சடான்னு 47வது ஸ்லோகத்துல சொன்னார். இப்ப திருப்பி அந்த பக்தி லதா இல்லையா, லதா அப்படின்னா லதிகா அப்படின்னாலும் லதான்னாலும் ஒண்ணுதான். சுவார்த்தே கப்ரத்தியம் பாலையே பாலகா இல்லையா அப்படின்னு சொல்ற மாதிரி கப்ரத்தியம் போட்டு சொல்றார். பக்தி ஆனது எனக்கூடிய ஒரு கொடி. கொடின்னு இருந்ததுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு பாத்தி இருக்கணும் இல்லையா, ஒரு பாத்தி இருக்கணும். அந்த பாத்தி மூலமா ஜலம் வரணும். அதற்கு பிறகு அந்த கொடி விளையாடுறதுக்கு அந்த ஜலமானது அங்க தேங்கி நிற்கணும் இல்லையா. தேங்கின உடனே அது அந்த கொடியானது அப்படி கீழே இருந்து அப்படி வளர்றது. வளர்ந்து அதை கொடியா இருக்கிறதுனால அதுக்கு ஒரு சப்போர்ட் இல்லைன்னா கீழே விழுந்துடும். அதனால ஒரு கம்பு இருக்கணும், ஒரு கொம்பு இருக்கணும். அந்த கொம்போட அப்படியே படர்ந்து அது அப்படியே வளர்ந்துட்டே ஒரு மேல போனோடனே அது அப்படியே படர்ந்து பந்தல் மாதிரி போட்டுருவாங்க இல்லையா. கிளைகள் உபக்கிளைகள் அப்படி எல்லாம் இருக்கும். அப்படியே அது பந்தல் மாதிரி பரவி இருக்கும். அதுல இருக்கக்கூடிய இலைகள்லாம் எப்படி இருக்கணும், பூச்சி அரிக்காததான இலைகள் இருக்கணும். அதுல மொட்டு இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம்
தளிர்கள் வரும், அதுக்கப்புறம் புஷ்பங்கள் வரும், அதற்கு பிறகு நல்ல வாசனைகளை கொடுக்கும். அந்த வாசனையை பார்த்து தேனீக்கள், எறும்பு, வண்டு, பட்டாம்பூச்சி எல்லாம் வரும். இதுதானே அந்த கொடிக்கு அழகு இல்லையா? இதெல்லாம் ரொம்ப அழகா சிட்டியில இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியாது இல்லையா? இங்கே இருக்கிறதுனால இந்த சிமெண்ட் கான்கிரீட்ல கட்டினவங்களுக்கு இதெல்லாம் அனுபவிக்க முடியாது. கிராமாந்தரங்கள்ல இதெல்லாம் நன்னா அனுபவிப்பார்கள் இல்லையா? எல்லாரும் அந்த வாசல்ல அந்த படர்ற மாதிரி ஒரு கம்பியை கட்டி அதை படர விட்டு, அதுவும் அந்த நித்தியமல்லி வாசனை போட்டான்னாக்க அந்த வீட்டுக்குள்ள போகும் பொழுதே வாசனை எல்லாம் வரும் இல்லையா? அப்படின்னு போகிற பொழுது வருது. இந்த நந்தவனம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம வீட்டுக்கு மாத்திரம் கோவில்லயும் வைப்பான் இல்லையா? கோவில்கள்ல ஒரு நந்தவனம் வச்சிருப்பாங்க. அதுல பலவிதமான செடிகள் எல்லாம் வச்சிருப்பாங்க, கொடிகள்லாம் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து வரக்கூடிய புஷ்பங்களை பகவானுக்கு ஆராதனைக்கு அப்படியே வைத்து கொண்டு இப்படி இருக்கணும். இப்படி இயற்கையோட வாழக்கூடியதாக இருக்கக்கூடியதை வைத்து கொண்டுதான் பக்தி. இந்த இயற்கையை நம்ம புரிஞ்சிட்டோம்னாக்கா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறைவனுடைய பெருமை நமக்கு தெரியும். சிவபக்தியானது ஏற்படும். சிவபக்தியின் மூலமாக அந்த கரண சுத்தி ஏற்பட்டு அதுக்கப்புறம் குரு அனுகிரகத்தின் மூலமாக சாஸ்திரத்தின் மூலமாக நமக்கு முக்தி எனக்கூடிய பழமானது கிடைக்கப்பெறும் அப்படின்ற ஐடியாவை சொல்லணும்ன்றதுக்காக இப்போ 49வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகம். ஆனந்தாமிருத பூரிதா ஹரபதாம்போஜ ஆலவாலோத்யதா தைர்யோபக்ன உபேத்ய பக்னமுபேத்ய பக்திலதிகா शाकोपशाकान्विता उच्चैर्मानसकायमान पटलीम् आक्रम्य निष्कल्मषा नित्याभीष्ट फलप्रदा भवतु मे सत्कर्म संवर्धिता ஆனந்தம் அப்படின்ற ஒரு நீர் இல்லையா? ஒரு முதல்ல கொடியாக பாவிக்கிறார். அந்த கொடியோட சேர்த்து சிவபக்தரையும் கொண்டு வரார். இப்ப பாருங்க, ஆனந்தாமிருத பூரிதா. ஒரு கொடியானது வரணுமே ஆனால் அந்த இடத்துல ஜலமானது இருக்கணும் இல்லையா? ஜலம் தேங்கி இருந்தாதான் அதுல இருந்து கொடிக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஜலம் இருக்கு. அதே மாதிரி இங்க ஆனந்தாமிருத ஜலம், ஆனந்தமாகி அமிர்தத்தினால நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய மனசு. இந்த மனசுல நம்ம என்ன பண்ணோம்? ஹர பதாம்போஜ ஆலவாலோத்யதா. ஹரபதாம்போஜ, அம்போஜம் அப்படின்னாக்க அம்புலிருந்து உண்டானது. அம்போ தாமரை. ஹரபதாம்போஜம்னா என்னதுன்னா இறைவனுடைய தாமரை. பரமேஸ்வர பாத பங்கஜம், பரமேஸ்வர பாத பத்மம் அப்படின்னு தாமரை திருவடி. அப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இல்லையா? அது எப்படி இருக்கு? இசைவனுடைய திருவடிகளானது எப்படி இருக்குன்னா ஆலவாலோத்யதா. ஆலவாலம் பாத்தி மாதிரி இருக்கு. நம்ம மனசை சேனலைஸ் பண்றோம். நம்ம மனசுக்கு நம்ம எக்ஸசைஸே நம்ம பண்றது கிடையாது இல்லையா? உடம்புக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்றோம், போறோம் வரோம், நடக்கிறோம், காலையில சமையல் பண்றோம், யாத்திரம் இறக்குறோம், அடுப்புல இருந்து எல்லாம் பண்றோம். மனசுக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றது எக்ஸசைஸ் என்ன கொடுக்கணும்? இந்த சிவ தியானம் தான் எக்ஸசைஸ் இல்லையா? இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்றோம்? ஈஸ்வரனுடைய பாத பங்கஜம் எனக்கூடிய அந்த ஆலவாலம் அப்படின்னா பாத்தி. அந்த பாத்தியிலிருந்து கிளம்பி வருகிறதாகவும் அதுல ஜலம் தேங்கிறதாகவும் கற்பனை பண்ணி ஸ்தைரிய உபக்னம் உபேத்திய, திறத்தன்மை, தைரியம், திடச்சித்தம் இல்லையா? இப்படிப்பட்டதான ஒண்ணு பிடிச்சிட்டு நமக்கு சிவத்தியானம் பண்ணும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் தான் வரும். டிஸ்ட்ராக்ஷன் தான் வரக்கூடாது. அதனால நம்ம மனசை நம்ம கட்டுப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? ஒரு தைரியத்தோட ஸ்திரத்தன்மையோட எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உபகணம், ஒரு மந்திரம் அதையாவது பிடிச்சிக்கலாம். அதை பிடிச்சிட்டு அந்த கொம்பை பிடிச்சிட்டு கொடியானது எப்படி அந்த கொடி அந்த கம்பை பிடிச்சிட்டு வளர்கிறதோ அதே மாதிரி இதை பிடித்து கொண்டு வரும். அப்படி வந்ததுன்னா
இந்த பக்தி அப்படின்னு இந்த பக்தி லதிகா இந்த பக்தி எனக்கூடிய பக்தி ஆகிய கொடியானது அது என்ன பண்ணும் அப்படின்னா ஷாக்கோ உபசாகான்விதா. சாக்கம் அப்படின்னா பிரான்சஸ், கிளைகள். உபசாகா சின்ன சின்ன கிளைகள். பெருங்கிளைகள் என்ன, சிறுகிளைகள் என்ன, இதெல்லாம் அதுல இருக்கும் இல்லையா? ஒரு கொடி படர்ந்து மேல பந்தலுக்கு போறதுன்னாக்க அப்படி பெரிய கிளை, சின்ன கிளை இதெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்ல, உச்சைர்மான சகாயமான பட்டலீம் செய்ஹி மானச, உயர்ந்ததான ஒரு மனதாகிய பாடலீம் அப்படின்னாக்கா பந்தல், மனப்பந்தல் இல்லையா? இந்த மனப்பந்தல்ல பக்தி வரணும் சார். மனசே எனக்கூடிய அந்த கொடியில வந்து மனப்பந்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த மனப்பந்தல் மானசகாயமான பட்டலீம் அப்படின்னா உயர்ந்த மனமாகிய இந்த பந்தலை அது ஆக்கிரமிய, அது போய் அடையிறது. அடைஞ்ச பிறகு அந்த கொடியில போய் அந்த மேல போய் அந்த பந்தல்ல படர ஆரம்பிச்சுன்னா அதுலயும் பூக்கள்லாம் துளிர்க்க ஆரம்பிக்கிறது இல்லையா? அப்படி நிஷ்கல்மஷா இங்க எப்படி இருக்கணும்? மனசை நன்றாக உயர்ந்த மனசை வைத்துக் கொண்டு சிவபக்தியை பிடித்து கொண்டு அதையே ஆக்கிரமித்து அதையே இருந்து கொண்டு எல்லா பாவங்களும் நிஷ்கல்மஷா, கல்மஷம்னா பாவம், பாவங்கள் என்ன அங்க கொடி விஷயத்துல பூச்சிகள் இல்லாம அரிக்காததாக இருக்கக்கூடியதாக இருந்து சத்கர்ம சம்பர்திதா, சத்கர்மா எனக்கூடிய உரமிட்டு இல்லையா? நல்ல கர்மா, பூஜை, புனஸ்காரம் வந்து இப்படி அந்த பக்தி ஈஸ்வர தியானமானது நன்னா விருத்தி அடைய வேண்டும். சம்பர்திதா, இப்படிப்பட்ட அந்த பக்த லத்திகா எனக்கு என்ன பண்ணும்? மே சத்கர்ம சம்பர்திதா மே நித்யாபீஷ்ட பலப்பிரதா பவது அப்படின்னு கடைசியில எனக்கு நித்திய அபீஷ்ட பலப்பிரதா, நித்தியம் சாஸ்வதமான இஷ்டம், நான் ஆசைப்படிக்கக்கூடியதான பலங்கள், இஷ்ட பலத்தை பல பிரதா தாஸ் அது கொடுக்க தா வசுதா என்ன அர்த்தம்? செல்வத்தை கொடுக்கிறவள் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். மோக்ஷதா வசுதா அப்படின்னு. இங்க என்ன சொல்ற? நித்திய அபீஷ்ட பல தா, பலத்தை கொடுக்கக்கூடிய தாத்தா பலதா. பிரதா அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல எண்ணங்கள், நல்ல இஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்து சாஸ்வதமான இஷ்ட பலத்தை அளிக்கக்கூடியவளாக பவது அளிக்கக்கூடியதாக ஆகட்டும் என்னுடைய பக்தி இல்லையா? பக்தி பூரிதமாக இருக்கக்கூடிய இந்த கொடியானது அப்படி போய் அப்படி வளர்ந்து விருத்தி அடைந்து இலை, மொட்டு, மலர் அப்படின்னு வந்து நல்ல வாசனைகள்லாம் வந்து அதுல நல்ல நல்ல சத்கர்மாவின் மூலமாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் அதுல தேனீகினி இதெல்லாம் வரலாம். பூச்சி கீச்சி எல்லாம் வரக்கூடாது. அப்படி நிஷ்கல்மஷமாக இருந்ததுன்னா எப்படி அந்த கொடியில அந்த மலரானது மலர்ந்து அப்படியே பழங்கள்லாம் வருகிறதோ அதே மாதிரி எனக்கு ஈஸ்வர சேவையின் மூலமாக ஈஸ்வரனுடைய திருமணி காமமாகிற இந்த பாத்தியில் இருந்து கலந்து ஸ்திரம் தன்மையாக இருக்கக்கூடிய திடச்சித்தத்தோட ஒரு கொம்பை பிடிச்சிட்டு அவரையே பண்ணி உயர்ந்த மனமாகிற பந்தத்துல தோஷமில்லாததான எல்லா விதமான கர்மாக்கள் நான் பண்ணதெல்லாம் அப்படியே உரமாக அமைந்து இந்த பக்தி குடியானது எனக்கு சாஸ்வதமான இஷ்டபலமாக இருக்கக்கூடிய மோட்ச பலத்தையும் அளிக்கக்கூடியதாக ஆகட்டும் அப்படின்னு சொன்னார். எப்படி ரொம்ப அருமையாக மோட்சம் எனும் விடுதலைக்கு இந்த ஞானம் என்ற பழத்தை கொடுக்கட்டும் அப்படின்றதுதான் அர்த்தம். ஆச்சாரியர்கள் எது சொன்னாலும் அதை வேதாந்தத்தோட முடிச்சு போயிடுவார். ஆனந்தாமிருத பூரிதா ஹரபதாம் போஜ ஆலவாலோத்யதா ஸ்தைர்யோபக்னம் உபேத்ய பக்திலதிகா शाकोपशाकान्विता उच्चैर्मानसकायमान पटलीम् आक्रम्य निष्कल्मषा नित्याभीष्ट फलप्रदा भवतु मे சத்கர்ம சம்பர்திதா அப்படின்னு பக்தியோட எழுதினார். இயற்கையோட அப்படி போய் இருந்தோமே ஆனால் சிவபக்தியானது உண்டாகும். சிவபக்தியானது உண்டாச்சுன்னாக்கா உள்ள இருக்கக்கூடிய பாபங்கள், கல்மஷங்கள் எல்லாரும் போய்விடும். கல்மஷங்கள்ல போயிடுத்துன்னா சுத்தமான அந்த கரணம் வந்துடுறது.
அந்தக்கரண சுத்தி வந்துருச்சுன்னா அதற்கு பிறகு குருவனுடைய உபதேசமான தத்துவமசின்றது ஸ்புரிக்க ஆரம்பிக்கும். அது வந்த பிறகு மோட்சம் எனக்கூடிய பலமானது ஏற்படும் அப்படின்றதை காரணமாக சிவபக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சார். சொல்லிட்டு இப்போ 50வது ஸ்லோகம் வசத்தியாக கருதப்படுகிற ஸ்லோகம் 50. என்னதுனால வசத்தின்னா விஷயத்துல இல்ல, ஸ்ரீகிரி அப்படின்னு ஒரு ஊர், எல்லாருக்கும் ஸ்ரீகிரின்னு போட்டுருக்காரு. ஸ்ரீகிரி அப்படின்னாக்கா நமக்கு புரியல. ஸ்ரீசைலம், கிரி, அச்சலம், சைலம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான் இல்லையா? வெங்கடாச்சலம், வெங்கடகிரி இல்லையா? வெங்கட சைலம், வெங்கட சைலபதே அப்படின்றவர்கள் இப்படி எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இப்படி ஸ்ரீகிரி, ஸ்ரீசைலம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஊர் இருக்கு. எங்க இருக்கு? ஆந்திரால இருக்கு இல்லையா? ரொம்ப அருமையான கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துல இருக்கக்கூடியவர் மல்லிகார்ஜுன சுவாமி அப்படின்னு. அங்க மல்லிகை பூக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மருத மரம் தான் ஸ்தல விருட்சம். அங்க ஒரு மல்லிகையை, வெள்ளை மல்லிகையை கொடுக்கக்கூடியதா. அர்ஜுனம்னாக்க வெள்ளை கலர் அப்படின்னு இருக்கும். மல்லிகார்ஜுன கஷேத்திரம், அவருக்கு மல்லிகார்ஜுனன் அப்படின்னு பேரு. 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு. அந்த 12 ஜோதிர்லிங்கத்துல ஒன்றாக கருதப்படுகிறது இல்லையா? ரொம்ப சோமநாத் எப்படி இருக்காரோ அங்க, எப்படி இங்க ராமேஸ்வரம் இருக்கோ, காசி விஸ்வநாதர் இருக்காரோ இல்லையா? ரொம்ப வசதியான தெய்வங்களாக இதெல்லாம் கேதார்நாத் இப்படி இருக்கக்கூடிய சுயம்புவாக வந்த 12 ஜோதிர்லிங்கங்கள். இதெல்லாம் காலத்தினுடைய அளவுக்குள்ள வரவே வராது இந்த கோவில்கள்லாம். இப்படி கால அளவுக்கு தாண்டினதாக இருக்கக்கூடிய இந்த மல்லிகார்ஜுன கஷேத்திரம் பேரு. இந்த மல்லிகார்ஜுன கஷேத்திரமானது ஆந்திரால இருக்கு. இந்த மல்லிகார்ஜுனம். அதே மாதிரி இதை திருத்தலை அப்படின்னு தமிழ் இலக்கியம் எல்லாம் போற்றக்கூடிய கஷேத்திரமா இருக்கு. திருத்தலை அப்படின்னாக்க ஸ்ரீசைலம். அதுக்கப்புறம் திரு இடை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இடை அது என்ன அப்படின்னா நம்ம திருவிடமுருதூருக்கு பேரு மத்தியார்ஜுன கஷேத்திரம் அப்படின்னு பேரு. இடையில இருக்கு இல்லையா? நடுவுல இருக்கு. அதனால மத்தியத்துல இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய விருட்சம் என்ன அப்படின்னா மருத மரம் இல்லையா? மருதூர் தான். அதுவும் திருவிடை மருதூர் இல்லையா? அது மருதுமலை தான் அங்க இருக்கு. அங்க சுவாமிகளையும் மல்லிகையோட இருக்கக்கூடிய மருத மரம் தான் அங்கேயும் இருக்கு. ரைட்டு. அதற்கு பிறகு அதை இடைமருதுன்னு சொல்லுவாங்க. தலைமருதுன்னு இதுக்கு பேரு, இடைமருது அப்படின்னு பேரு. இன்னொன்னு கடைமருது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னாக்க புதர்கிரி ஈஸ்வரன் அப்படின்னு அந்த சுவாமிக்கு பேரு இல்லையா? நரம்புநாதர் அப்படின்னு பேரு. இன்னொரு பேர் அதுக்கு புட்டார்ஜுன கஷேத்திரம். இது மல்லிகார்ஜுன கஷேத்திரம் அப்படின்வாங்க. அதை மத்தியார்ஜுன கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவா. இதை புட்டார்ஜுன கஷேத்திரம் இல்லையா? புட்டார்ஜுனன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எங்க இருக்குன்னா திருநெல்வேலியில இருக்கு. ரொம்ப வசதியாக இருக்கக்கூடிய திருநெல்வேலியில இந்த கோவிலானது இருக்கு. இப்படி மருதமலை 3 இடத்துலயும் மருதூர்னா பேரு. அதனால இதுக்கு மல்லிகார்ஜுனம், மத்தியார்ஜுனம், புட்டார்ஜுனம் அப்படின்னு 3 இருக்கு. இதுல வசதியாக தலையாக இருக்கக்கூடியது மல்லிகார்ஜுனன் ஸ்ரீசைலம். அது ஆந்திரால இருக்கு. அந்த ஸ்ரீசைலத்துல இன்னொரு ஒரு பெரிய இது என்ன, தேவி மகாத்மியத்துல அம்பாள் 11வது ஸ்லோகத்துல சொல்லுவா, நான் பிரமராம்பாவாக குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படின்னா எங்க இருக்கா பிரமராம்பா அப்படின்னா, இந்த பிரமராம்பா அப்படின்னா 2 ரகாரத்தோட இருக்கக்கூடியது, த்விரேபம் இருக்கக்கூடியது பிரமராம்பா அப்படின்னு. அது அந்த பேர்லயே ஒரு விசேஷம். 2 ரகாரம் இருக்கு பாருங்க. ரகாரம்னு சொல்லக்கூடாது, ரேப்பம்னு சொன்னோம். த்விரேபம் அப்படின்னு சொன்னோம் இல்ல. பிரமராம்பாள், அந்த பிரமராம்பாள் இருக்கக்கூடியதான ஒரு 51 சக்தி பீடங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடியவள் பிரமராம்பாள். அந்த பிரமராம்பாள் இருக்கக்கூடிய கஷேத்திரமாக இருக்கக்கூடியது இந்த ஸ்ரீகிரி, ஸ்ரீசைலம். சரி சார், இப்போ அந்த கஷேத்திரத்தை பத்தி என்ன பேச்சு அப்படின்னா, இந்த சிவானந்த லஹரி அங்கதான் எழுதப்பட்டதாக ஒரு ஐதீகம் இருக்கு. இங்கதான் எழுதினார் ஆச்சாரியாள் அப்படின்னு.
அதுக்கு ஏத்த மாதிரி அங்க எவிடன்ஸ் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்ரீசைலத்துக்கு போனீங்கன்னா அங்க அந்த அந்த கோவிலுக்கு கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா, கீழே வந்தீங்கன்னா, அப்படி கீழே இறங்கினீங்கன்னா பஞ்சதாரா பாலதாரா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே ஒரு இடத்துல 5 தண்ணி வந்துட்டு இருக்கு. எல்லாம் ரொம்ப விசேஷமாக அதை குளிப்பார். அது எங்க இருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரியல. 24 மணி நேரமும் அந்த பஞ்சதாரையிலயும் வருது. பாலதாரன் பக்கத்துல ஒண்ணு இருக்கு, அதுலயும் வந்துட்டே இருக்கு. எல்லாரும் அங்க போனா அந்த இடத்துல இவர் எழுதினார் அப்படின்றதுதான் ஐதீகம். அதுக்கு என்ன சான்றுன்னா, இப்போ ஒரு ஆதிசங்கரர் கோவில் அங்க இருக்கு. ஆதிசங்கரர் பிரதிஷ்டை பண்ணி எல்லாரும் இன்னைக்கு போறாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு சிகரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போய் பாத்தீங்கன்னா அது ஒரு நந்தி இருக்கு. அந்த நந்தியினுடைய கொம்பு வழியா பாத்தீங்கன்னாக்க ஸ்ரீசைலமுடைய கோவிலினுடைய கோபுரம் அங்கேருந்து தெரியுது. சோ இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அந்த கோபுரத்தை பார்த்துட்டு ஆச்சாரியால் இந்த சிவானந்த லஹரியை எழுதினார் அப்படின்னு ஒரு கதை இல்லையா? ரொம்ப வசதியாக. இதுக்கு எவிடன்ஸ் எங்க இருக்கு இல்லையா? ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் அப்படின்ற ஒரு பீஜம் அங்க இருக்கிறதுனாலதான் அதுக்கு ஆதித்ய ஹிருதயம்னு பேர் வந்தது இல்லையா? அதே மாதிரி இந்த சிவானந்த லஹரிக்கு எந்த இடத்துல அந்த பீஜம் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம் அப்படின்னு இங்க ஆச்சாரியா ஸ்லோகத்துல முடிக்கிறார் 50வது ஸ்லோகத்துல. அதனால ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம், இதை கவனிக்கணும். அந்த கனெக்ஷனை பாருங்க. அங்க இருக்கிறது மல்லிகார்ஜுன சுவாமி இல்லையா? இங்க இருக்கிறது மகாலிங்கம் திருவிடமருதூர்ல. ஆச்சாரியால் பாருங்க அந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் அப்படின்றாரு. இப்படி ரொம்ப வசதியாக. அதனால இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு மரியாதை, ரொம்ப ஒரு வசதியான பக்தி இருக்கு. இந்த ஸ்லோகத்தை எப்படி எழுதியிருக்கார் அப்படின்னாக்கா கிளேடையா எழுதியிருக்கார். இது எப்படி இந்த சந்தியா காலத்துல இல்லையா மலர்கிறது இல்லையா? இந்த மல்லிகைக்கும் சிவனுக்கும் ஸ்லேடை சொன்னார். ஒரு பக்கமா நீங்க படிச்சீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னாக்க அது மல்லிகையை சொல்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் படிச்சீங்கன்னாக்கா அது சிவனை சொல்ற மாதிரி இருக்கும். என்ன கனெக்ஷன்? மல்லிகார்ஜுன கனெக்ஷன் இல்லையா? அப்படி ஒரு அழகா எழுதியிருப்பார். சந்தியாரம்ப விஜృంభిதம். சரி, ஸ்ருதி சிரஸ்தாந்தராதிஷ்டிதம் தப்ரேம பிரமராபிராமமசகிருதே தத்வாசனா சோபிதம் போகீந்திராபரணம் சமஸ்த சுமன பூஜ்யம் குணாவிஷ்கிருதம் சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம் சந்தியாரம்ப விஜృంభిதம். ஒரு கண்டிஷன். ஸ்ருதி சிரஸ்தானாந்தராதிஷ்டிதம் தப்ரேம பிரமராபிராமமசகிருதே வாசனாக்ஷோபிதம் போகீந்திராபரண சமஸ்த சுமன பூஜ்யம் குணாபிஷ்கிருதம் தேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம். சந்தியா அப்படின்றாரு. சந்தியா காலம்னா என்ன அப்படின்னா முதல்ல எப்படி ஆரம்பிச்சார்? சந்தியாரம்பம் சந்தியாரம்ப விஜృంభిதம் அப்படின்னாரு. சந்தியா காலத்துலதான் பூக்கள்லாம் மலர்றது. இந்த மல்லிகை பூ புஷ்பத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது காலையில மொட்டை ஆகுமா, சாயங்காலத்துலதான் அது மலருமா. அது மலரும் போது யாரும் பார்க்க முடியாது. நீங்க திடீர்னு அப்படி திரும்புறதுக்குள்ள மலரிடும். நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பாங்க, எப்ப மலருதுன்னு பார்க்கலான்னு பார்த்து உட்கார்ந்து பார்த்தாதான் தெரியும். அது திடீர்னு மலர்ந்து அது அது அந்த மாதிரி ஒரு இறைவனுடைய அருமையான ஒரு கிரியேஷன்ல இந்த பூவுடைய கிரியேஷனும் ஒண்ணு. வாசனை கோமலமான இதழ்களோட வாசனையோட சேர்ந்து இப்படி அழகா மலக்கூடிய ஒரு மல்லிகை. அந்த மல்லிகை மனமானது ரொம்ப வசதியாக சொல்றது இல்லையா? அது சந்தியாரம்ப விஜృంభిதம் அப்படின்னா
அது சந்தியா காலத்துலதான். சந்தியான்றது என்ன? இரவும் பகலும் கூடுகின்ற நேரம் சந்தியா. நம்ம சந்தியாவந்தனம் பண்றோன்றோமே, நமக்கு ஒரு சந்தேகம். காலையில சந்தியாவந்தனம் பண்றோம், ரைட்டு. இரவும் பகலும் கூடுகிற நேரம் காத்தால 5 மணிக்கு பண்றது நியாயம் அப்படின்னு. சாயங்காலம் 5:30 மணி 6 மணிக்கு பண்றோம் இல்லையா? பண்றோம். இது மாத்தியானிக பண்றோமே, அது சந்தியா காலம் இல்லையே, என்ன உச்சி வெயில்ல அப்படி இல்ல. அது பாத காலம், சங்கவ காலம் இல்லையா? அப்படி எல்லாம் அபராண்ண காலம் அப்படின்னு, அப்புறம் சாயங்காலம். இதுக்கு நடுவுல வருதுதான் மாத்தியான்னிக காலம். பிராத காலம், மாத்தியான்னிக காலம், சாயங்காலம்னு 3 சந்தி இருக்கு. அதனாலதான் 3 வேளை நம்ம சந்தியாவந்தனத்தை பண்ண வேண்டியதாக இருக்கிறது. காணாமல் கோணாமல் கண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனை காணாமல் பண்ணிடணும் சந்தியாவந்தனம். காத்தால அது ஒரு கண்டிஷன். மத்தியானம் எப்ப பண்றதுன்னா கோணாமல் இருக்கும்போது பண்ணணும். நிழல் நம்ம தலையில கரெக்டா சூரியன் இருக்கும்போது பண்ணணும். சாயங்காலம் என்ன பண்ணணும்னா சூரியன் அப்படி மறைகிறத பார்த்துட்டு இருக்கும் போதே பண்ண 5:45 நீங்க பண்ணிடணும். காத்தால 5 மணிக்குள்ள பண்ணி பண்ணணும், 6 மணிக்குள்ள பண்ணி பண்ணோம் இல்லையா? அது பிராமி முகத்தான உட கையோட ஞாபகம். மத்தியானம் 11 12 பண்ணணும். சாயங்காலம் 5:30 5:45 ஆச்சுன்னாக்க பண்ணி பண்ணணும். காணாமல் கோணாமல் கண்டு அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல கத்துக் கொடுக்கறது வழக்கம். சூரியனை காணாமல் பண்ண வேண்டும், சூரியன் கோணாமல் இருக்கும் போது பண்ண வேண்டும், சூரியன் மறைகிறதை கண்டு பண்ண வேண்டும். மறையறான்றதை பார்த்துட்டு பண்ணணும் அப்படின்னு. இதுக்கு சந்தியா காலம் அப்படின்னு பேரு. இந்த சந்தியாரம்ப விஜிரும்பிதம், இந்த சந்தியா காலம் வரும்போது மலர்கிறது. இதுல விசேஷமாக மல்லிகைன்னு எடுத்துட்டா மாலை சந்தியா வரும் பொழுது மலர்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். விஜிரும்பிதம் விகசிதம் அப்படின்னு மலர்கிறது, பிரகாசிக்கிறது அப்படின்னு அர்த்தம். விஜிரும்பிதம் ஸ்ருதி சிரஸ்தாந்தராதிஷ்டிதம். ஸ்ருதி அப்படின்னா காது இல்லையா? காது. அதுக்கப்புறம் சிரஹா அப்படின்னா தலை. இதுல ஸ்தானாந்தர அதிஷ்டிதம், இதுல வைக்கப்படுவது எது? இந்த மல்லிகைய ஸ்திரீகள்லாம் என்ன பண்றா? தலையில வச்சுக்கிறா இல்லையா? ஸ்திரீகள் மாத்திரம் இல்ல, அந்த காலத்தெல்லாம் எல்லாரும் குடிமை வச்சுட்டு இருந்தா, எல்லாம் வச்சுட்டுதான் இருந்தாங்க. எல்லாரும் வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இல்லைன்னா காதலியாவது வச்சுக்கணும் இல்லையா? காதலின்னு சொல்ற வழக்கம் இருக்கு. சில புஷ்பங்கள்லாம் காதல வச்சுக்கலான் இருக்கு. இந்த துளசிய தலையில வைக்கிற வழக்கம் இல்ல இல்லையா? பூஜையில துளசி கொடுத்தோம்னா அதை எடுத்து குடிமையில வைக்க முடியாது. அதை சிகையில வைக்காம காதல வைக்கிறது அப்படின்னு சில விஷயம் பூக்களுக்கெல்லாம் அப்படி எல்லாம் இருக்கு. இப்படி மொத்தத்துல சிரமோ இல்லையா? ஸ்ருதினாக்க காது, சிரம்னா தலை. ஸ்ருதி ஸ்திர ஸ்தானாந்தர, இது ரெண்டுத்துக்கு நடுவுல அதிஷ்டிதம் வைக்கப்படுவதாக இருக்கக்கூடியது எது? மல்லிகை. மாலையில சந்தியாரம்ப விஜிரும்பிதமாக இருக்கக்கூடியது மல்லிகை புஷ்பம். ஸ்ருதிசிர ஸ்தானாந்தராதிஷ்டிதம், காது தலை இவைகளுக்குள் இந்த அந்தரம் நக மத்திய, இதுக்குள்ள வைக்க, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுன்ற அர்த்தம். இதுல வைக்கப்படுவதாக இருக்கக்கூடியது மல்லிகை. அதுக்கப்புறம் சப்ரேம பிரமராபிராமம் அப்படின்னா ஆசை. சப்ரேமம், பிரேமம்னா ஆசை இல்லையா? எல்லா வண்டுகள் தேடிக்கெல்லாம் நம்ம பாத்துல வச்சான்னாக்கா அப்படி கொடியில படர்ந்து அந்த மல்லி இருந்ததுனால எல்லாம் ஓடி வரும் இல்லையா? சப்ரேம பிரமர அபிராமம், ஆசையோட கூடின அந்த வண்டுகள், பிரமரங்கள் அப்படின்னா அந்த 6 கால் வண்டு இல்லையா? ஷட்பதி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆச்சாரியர் ஒரு எழுதியிருக்காரு, வேதாந்த கிரந்தம் எழுதியிருக்காரு. அதுக்கு இஞ்சிக்குள்ள ஜெகதீஸ்வர சாஸ்திரியில் ஒரு அருமையான வியாக்கியானம் எழுதியிருக்காரு. அப்படி அது ஞாபகம் வந்துருக்கு. சப்ரேம பிரமராபிராமம், ஆசையோட கூடின அந்த வண்டுக்களால அபிராமம், அப்படி அழகாக இருக்கக்கூடியது எது? மல்லிகை இல்லையா? அசகிருதி சத்வாசனாசோபிதம், அசகிருதி எப்போதும், இப்படியும் அது அன்வயம் பண்ணிக்கலாம். எப்பொழுதும் ஆசையோட வண்டுக்களால மொய்க்கப்படுகிறதாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா அசகிருதி சத்வாசனாசோபிதம், எப்பொழுதுமே நல்ல வாசனையோட விளங்கக்கூடிய இல்லையா இந்த பூக்களை யாரு? போகீந்திராபரணம். போகி அப்படின்னாக்க அனுபவத்துக்கு சில பேர் ஆசைப்படுகிறார்கள். வாழ்க்கையில ரசனையோட இருக்கணும் இல்லையா? ரசனை இல்லாம இருந்து என்ன பண்ண, நல்ல ஒரு பூ கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க,
அந்த ஸ்திரீகள் நல்ல ரசனையோட அதை நல்லா கட்டி இல்லையா, அது கட்டி அதை தொடுத்து அதை தலையில வச்சுக்கிறது, அம்பாளுக்கு போட்டுட்டு அதுல இருந்து எடுத்து தலையில வைக்கிறது அப்படின்றத அனுபவிக்கக்கூடிய ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, எல்லாரும் ஸ்திரீகளுக்கு. நீங்க மதுரை எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஜம்முன்னு அதை வச்சு பந்து பந்தா வச்சு கட்டி இருப்பான், எண்ணி விடுவான் 100 இவ்வளோ 500 இவ்வளோன்னு. நம்ம ஒரு மாதிரி முழத்துல போட மாட்டாங்க இல்லையா. இப்படி எல்லாம் அந்த மல்லிக்கு ஒரு தனி வேல்யூ ஒண்ணு இருக்கு. இப்படி போகீந்திராபரணம், போகீந்திராபரணம் சிறந்த இதை அனுபவிக்க தெரிந்தவர்களால் அலங்கரிக்கப்படுகின்ற ஆபரணமாக இந்த மல்லிகை இருக்கிறது. அது மட்டும் இல்ல, சமஸ்த சுமன பூஜ்யம் இல்லையா, எல்லா பூஜ்யமும் சமஸ்த சுமனகா இருந்தாக்க புஷ்பங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கு, பூஜ்யமாக இருக்கு. எல்லாரும் அதை விரும்புகிறாங்க. பூஜைக்கு அப்படி போய் அம்பாளுக்கு அதை சாத்தணும், சிவனுக்கு அதை போடணும், அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து ஸ்திரீகள் எடுத்து வச்சுப்பா. இது நேரம் வச்சுக்கிறதுக்கு முதல்ல சாமிக்கு போடுங்க, அப்புறமா எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்பா இல்லையா. அப்படி ஒரு பூஜ்யமாக இருக்கக்கூடியதுதான் இந்த மல்லிகா புஷ்பமானது. இப்படி சமஸ்த சுமன பூஜ்யம். அப்புறம் குணாவிஷ்கிருதம், குணாவிஷ்கிருதம் அழகு மனம் போன்ற குணங்களால பிரகாசிக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். குணம் அப்படின்னாக்க கயறுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, நாருன்னு ஒரு அர்த்தம். அது என்ன, அது நார்ல நல்லா கட்டி பிரகாசிக்கிறது. அந்த மல்லிகை மட்டானது அலங்காரத்துக்கு ஏத்த மாதிரி அந்த நார்ல அழகாக அப்படியே அடுக்கி வச்சு கிட்ட 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 வச்சு பிரமாதமா அதை கட்டி வச்சிருக்காங்க. இப்படி கயர்ல கட்டி நார்ல கட்டினது அல்லது அழகோட கட்டின குணங்களோட பிரகாசிக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம், ஸ்ரீசைலம் எனக்கூடிய மல்லிகார்ஜுன கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த மகாலிங்கம், அந்த ஜோதிர்லிங்கமாக இருக்கக்கூடிய அது எப்படி இருக்கு, சிவாலிங்கிதம், பார்வதியினால அப்படியே அது கட்டப்பட்டு இருக்கு இல்லையா. பார்வதியை கட்டிட்டு அம்பாளை வச்சுட்டு அங்க இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த மல்லிகையை, அந்த மல்லிகார்ஜுன கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய மல்லிகை மருதுவாக இருக்கக்கூடிய அதை நான் நாடுகிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ மல்லிகைக்கு பார்த்தோம். இப்ப இதையே சிவனோட பார்க்கலாம். சந்தியாரம்ப விஜృంభిதம் பாருங்க, சந்தியாரம்பம் விஜృంభம், சந்தியா காலம் வந்துருச்சுன்னு வச்சுங்க இல்லையா. சிவபெருமான் என்ன தெரியுமா பண்ணுவார், பிரதோஷ வேலை வந்துருச்சுன்னா சிதம்பரத்தை நினைச்சு பார்க்கணும். அங்க எல்லாரும் வந்துருவாங்க இல்லையா. பிரதோஷ காலம் வந்துருச்சுன்னாக்க எல்லாம் நந்தி பிரிங்கி ரிடர் எல்லா மாணிக்க வாச்சிகர்ல இருந்து எல்லாரும் அங்க வந்து உட்கார்ந்து பகவானுடைய ஆனந்த தாண்டவத்தை எல்லாரும் ரசிக்கிறாங்க இல்லையா. வியாகரபாதர் ரசிக்கிறார் இல்லையா, அதுக்கப்புறம் நந்தி ரசிக்கிறார். இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த ஆனந்த தாண்டவத்தை சாயங்காலம் மாலை வந்துருச்சுன்னா பகவான் சாயங்கால நேரத்துல பிரதோஷ காலத்துல சிவ தரிசனம் கேட்கணுமா, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு தரிசனம் அது. சந்தியாரம்ப விஜృంభిதம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல பிரகாசமாக தெரிகிறது, மலர்கிறது, விகசித்தமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். இது இன்னொரு அர்த்தம், ஆனந்த தாண்டவத்தை நீங்க சந்தியாரம்ப காலத்துல பார்க்கலாம், பிரதோஷ காலத்துல பார்க்கலாம் இல்லையா. இப்படி இருந்து கொண்டிருப்பவராகவும் ஸ்ருதி சிர தானாந்தராதிஷ்டிதம், ஸ்ருதி வேதம் இல்லையா, ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வ வேதம் அப்படின்னு நமக்கு 4 வேதங்கள் இல்லையா. அதுல எப்படி இருக்கு, அந்த 4 வேதங்களும் ஸ்ருதி சிரஹா, இந்த 4 வேதங்களும் சேர்ந்து ருக்வேதமானது 21 சாக்கைகள், யஜுர்வேதமானது 109 சாக்கைகள், சாமவேதமானது 1000 சாக்கைகள் இருக்கு, அதர்வ வேதத்துல 50 சாக்கைகள் நமக்கு இருக்கு. 1180 சாக்கைகள் இருக்கான். இந்த 1180 சாக்கைகளுக்கும் 1180 வேதாந்த உபனிஷத் இருக்கு. சிகம்னாக்க எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். எது நமக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட்னா எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். ஸ்ருதியில எது பிரதானம் அப்படின்னா சிரஹா எது, உபனிஷத். இப்படி ஸ்ருதி சிரஸ்தான அந்தர வேதத்தினுடைய உச்சியில இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கள்ல
அதிஷ்டிதமாக இருக்கக்கூடியது யாரு? எங்க பரபிரம்மமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன். எல்லா உபனிஷத்தினுடைய கருத்து என்ன? உட்கருத்து என்ன? தானே இல்லையா? சர்வம் கல்விதம் பிரம்மா, அது சொல்றதுக்கு தானே அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா இல்லையா? எல்லாம் அந்த பிரம்மத்தை பிரம்மவித்து பிரம்மைவ பவதி, அசவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாஹமஸ்மி, எல்லா உபனிஷத்தும் அந்த பிரம்மத்தை தான் சொல்கிறது. வேத ஸ்ருதி சிரஹா, ஸ்ருதி அப்படின்னாக்கா வேதம், வேதத்தினுடைய சிரஹா உபனிஷத்து. அந்த உபனிஷத்தினுடைய ஸ்தானத்துல உள்ள இருக்கு அதிஷ்டிதமாக நிலை பெற்றவராக இருக்கக்கூடியது எது? அந்த பரமேஸ்வரன் தான். அது மட்டுமல்ல, சப்ரேம பிரம்மராபிராமம், சப்ரேம ஆத்துக்கார் மேல அப்படி ஒரு ஆசை அம்பாளுக்கு இல்லையா? பிரமையோட கூடிய அவள் எப்படி இருக்கிறா? பிரமராம்பிகையாக அங்க சேர்ந்து உட்கார்ந்து இருக்கா. எங்க ஸ்ரீசைலத்துல மல்லிகார்ஜுன கஷேத்திரத்துல பிரமராம்பிகாவாக அங்க போய் அபிராமம் ரொம்ப அழகோட ரசித்து கொண்டு அங்க ஆத்துக்காரோட இருந்து கொண்டு இருக்கக்கூடியவள். அது மட்டும் இல்ல, அசகிருத்து சத்வாசனாசோபிதம், அசகிருத்து பிரமராம்பிகா எப்பொழுதும் அம்பாள் சிவனோடையே உட்கார்ந்துருக்கார் ஒரு அர்த்தம். இன்னொன்னு, எப்பொழுதும் அங்க சத்வாசனாசோபிதம், சத்வாசனை சாதுக்களுடைய பக்தி மனம் கமல எல்லாரும் அங்க உட்கார்ந்து தபஸ் பண்ணி கொண்டிருக்கார். எல்லா ரிஷிகளும் இந்த ஜோதிர்லிங்க கஷேத்திரங்கள் இருக்கு இல்லையா, அங்க வந்து சேர்ந்துடுவாங்க. சாயங்காலம் ஆச்சுன்னா எல்லா ரிஷிகளும் அங்க வந்து தியானத்துக்கு, சிவ தியானத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு நம்பப்படுகிறது. எல்லா இதுல ரொம்ப விசேஷமான பூஜை எல்லாம் சந்தியா காலத்துல நடக்கும் இல்லையா? சப்த ரிஷி பூஜை எல்லாம் நீங்க பார்த்திருக்கோம் நம்ம காசியில, என்னமா நடக்கும் இல்லையா? சப்த ரிஷி பூஜை இப்படி இந்த ஜோதிர்லிங்க கஷேத்திரத்தெல்லாம், அப்படி மல்லிகார்ஜுன கஷேத்திரத்துல இப்படி சாதுக்களுடைய பக்தி மனத்தோட இருக்கக்கூடிய சத்வாசனா சோபிதம், இப்படி சோபிக்கிறவராக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய எங்க சிவபெருமான். அது மாத்திரம் இல்ல, போகீந்திராபரணம், போகி அப்படின்னாக்க மல்லிகைக்கு சொல்லும் பொழுது அனுபவிக்க அந்த போகத்தை என்ஜாயிங் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னோம். இன்னொரு அர்த்தம் போகிக்கு இருக்கு. அது என்ன போகி அப்படின்னு சொன்னாக்க, பாம்பு. சிவபெருமானுடைய உடம்புல பாம்பு இல்லையா? அவர் ஏற்கனவே மிருதுவா உட்கார்ந்துருக்காரு, ஒரே சில்லுன்னு உட்கார்ந்துருக்காரு கைலாசத்துல. இந்த பாம்பு வேற சிலு சில்லுன்னு அவர் மேல உடம்பெல்லாம் அப்படி போய் காலையும் கையையும் சுத்தின்னு இருக்கு. இல்ல போகி பரிவாரங்கள் இல்லையா? நமாமி அபோகி பரிவார சம்பதாம் அப்படின்னு சொல்லும்போது, சிவனுக்கும் ஆச்சாரியாளுக்கும் ஒரு பேதத்தை சொல்லும் போது பத்மபாதர் சொல்ற, அங்க வந்து அந்த சிவனுக்கு போகி பரிவாரங்கள்லாம் கூட இருந்தது. ஆனா எங்க ஆச்சாரியாளுக்கு அபோகி பரிவாரம், எல்லாம் சன்னியாசிகளுக்கு, போகத்துல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாதவர்கள் சொன்னாரு. இங்க சிவனுக்கு சொல்லும்போது போகி பரிவார சம்பதாம் அப்படின்னு சொன்னார். இப்படி போகீந்திராபரணம், சிறந்த பாம்புகளை ஆபரணமாக உடையவராக இருந்து கொண்டு, சமஸ்த சுமன பூஜ்யம் பாகி சாத்தியா சுமனசா சர்வார்த்தானுபக்கிரமே அப்படின்னு சொல்ற இடத்துல சுமனசுனாக்க ஒரு அர்த்தம் புஷ்பம், அதை வச்சு நம்ம மல்லிகைக்கு சொன்னோம். இன்னொரு அர்த்தம் தேவர்கள்னு அர்த்தம். எப்படி தெரியும்? ராமாயணம் படிக்கும்போது வாகி சாத்தியா சுமனசா, வாகீஷர் முதலிய தேவர்கள் அப்படின்னு அங்க சொல்றோம் இல்லையா? வணங்கக்கூடிய தெய்வம் தான் எங்க வாகி சாத்தியா சுமனசா சர்வார்த்தானுபக்கிரமே எம்னத்வா கிருதகிருத்தியாசு தம் நமாமி கஜானனம். ஏற்பட்ட அந்த கஜானனை நமஸ்கரிக்கிறோம்னு ராமாயண பாராயணம் பண்ணும்போது முதல்ல சொல்றோமே அந்த ஸ்லோகமான, அதுல சுமனசகான தேவர்கள். சமஸ்த சுமன பூஜ்யம், எல்லா தேவர்களாலும் பூஜிக்கப்படுகின்றவராக இருக்கக்கூடிய தெய்வம் எது? சாட்சாத் பரமேஸ்வரன் தான் இல்லையா? அந்த கைலாசவாசியா இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை எல்லா தேவர்களும் கொண்டாடுகிறார்கள். சிவகணங்கள் என்ன இல்லையா? எல்லா கணங்களும் அங்க வந்து அப்படியே கொண்டாடுகின்றார்கள். இல்ல தேவர்களால பூஜிக்கப்படுவதாகவும், குணாவிஷ்கிருதம் இல்லையா? நல்ல குணம் படைத்தவர்கள் எல்லாரும் பக்தர்களா தானே இருக்காங்க. அதோட குணவான் அப்படின்னால என்ன அர்த்தம்? ஈஸ்வர பக்தி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் குணவான்னு பேரு இல்லையா? இப்படி குணாவிஷ்கிருதம், நற்குணங்களால பிரசித்தி பெற்றவராக இருக்கக்கூடியவராகவும், சிவா ஆலிங்கிதம் அப்படி பிரிக்கணும். சிவா ஆலிங்கிதம், சிவா எனக்கூடிய பார்வதி. சிவா நம்ம ருத்ரத்துல
நமக்கு வந்து சிவா அப்படின்னாக்கா அம்பாள் அப்படின்னு அர்த்தம். சிவா ஆலிக்கியம், அப்படி அம்பாளால அப்படி ஆலிங்கனம் பண்ணப்பட்டவள், அப்படி கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கலாம் இல்லையா, அவர் இடத்தோட வச்சிருக்காரு அப்படின்னு படிக்கிறது. அம்பிக்கு மச்சமாலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா, அதுல அம்பாள் ஆனவள் எப்படி உட்கார்ந்து இருக்கா, அம்பாளை தழுவிந்து உட்கார்ந்து இருக்கா மாதிரி பராசக்தியினால தழுவப்பட்டவராக இருக்கக்கூடிய ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம். ஸ்ரீகிரி என்ற மலை இல்லையா, ஸ்ரீசைலம் என்ற மலை மேல இருக்கக்கூடிய இந்த மல்லிகார்ஜுனன் எனக்கூடிய மகாலிங்க மூர்த்தியை சேவே நான் சேவிக்கிறேன் அப்படின்னாரு. ஒரு பக்கம் இப்படி அழகாக இல்லையா சீலை மல்லிகை பூவை சொல்ற மாதிரி சொன்னார். இன்னொரு பக்கம் அழகான மலையில மல்லிகை பூவலால சொல்லப்பட்ட அந்த அர்ஜுன மரம் மாதிரி அப்படியே அம்பாளோட உட்கார்ந்து மங்களகரமாக இல்லையா வேதாந்தத்துல இருந்து கொண்டு பிரமராம்பிகாவோட சூழ்ந்து நின்று தபசிகள்னால தியானம் பண்ணி கொண்டு பாம்புகளை அணிந்து கொண்டு எல்லா தேவர்களும் வணங்கப்படுவதாக இருக்கக்கூடியவராக அப்படியே சொன்னார் இல்லையா. அதனால இதுலயும் ஸ்ரீசைல சிவலிங்கம் பத்தி ரொம்ப புகழ் தெரியுது, இந்த சிவக்ஷேத்திரத்தை பத்தி சொல்றாருன்னு தெரியுது. அங்க இருக்கக்கூடிய லிங்கத்தின் பெயரோ மல்லிகார்ஜுனன், அங்க இருக்கக்கூடிய அம்பாளின் பெயரோ பிரமராம்பிகா. இப்படி அர்ஜுனம் அப்படின்னு மரத்துக்கு ஒரு பேரு, மருத மலருக்கு பேரு அர்ஜுனம்னு பேரு இல்லையா. இப்படி எல்லாம் ரெண்டு அலங்காரத்துல வந்திருக்கு. இது அடுத்த ஸ்லோகத்திலையும் பிரிங்கி இல்லையா, பிரிங்கி பிரிங்கி முனிவர் இல்லையா, அவருடைய இச்சா பிரிங்கி இச்சா இல்லையா, அவருடைய இச்சைப்படி நடனம் பண்ணிக்கிறான், நடனம் செய்கிறாராம். அப்படின்னா என்னன்னா, பெண் வெண்டின் பிரமராம்பிகையை என்னுடைய ஆசைக்கு ஏத்த மாதிரி இவர் டான்ஸ் ஆடுவாராம் சிவன் அப்படின்னு சொல்லி, அடுத்ததுலயே இந்த ஸ்ரீசைல கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய பிரமராம்பிகையை பத்தி சொல்வதாக இங்க அமைந்திருக்கு. இதுவும் ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். 49வது ஸ்லோகம் பார்த்தோம், பக்தின்ற கொடியினால வரக்கூடிய முக்தி பலத்தை பத்தி பார்த்தோம். 50வது ஸ்லோகத்துல மல்லிகைக்கும் சிவனுக்கும் ஸ்லேஷம், ஸ்லேடையா, ஒரு பக்கம் மல்லிகை ஒரு பக்கம் சிவனை சொல்ற மாதிரி. அடுத்தது ஒரு பக்கம் வண்டு ஒரு பக்கம் சிவன் ஸ்லேஷையா சொல்ல போறார். அதுக்கு அடுத்து 52ல மேகத்துக்கும் சிவனுக்கும் ஸ்லேடையா சொல்ல போறார். மேகத்தை வர்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இவர் சிவனை வர்ணிக்கிறார். இப்படி எல்லாம் தன்னுடைய காவிய ரசத்தை காண்பிக்கிறதுக்காகவும் பக்தி ரசத்தை தூண்டுவதற்காகவும் வேதாந்தத்துல கொண்டு விடுவதற்காகவும் எழுதப்பட்ட கிரந்தமாக இருக்கக்கூடிய சிவானந்த லஹரி அப்படின்ற கிரந்தத்துல 49வது ஸ்லோகத்தையும் 50வது ஸ்லோகத்தையும் பார்த்தோம். மேற்கொண்டு அடுத்த புதன்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி.